அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களை அழகா இருக்கிறீங்களா? இறைவனால் அங்கீகரிக்கப்படும் துவாக்கள்ங்கிற தலைப்புல போட்டிருக்கு. இதுக்காக நம்ம பாருங்க, பயனுள்ளதா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையில நம்மளை அல்லாஹ் தாலா முஸ்லீமா பிறக்க செய்ததுக்கு அவனுக்கு அதிகமான நன்றி செலுத்த வேண்டிய கடமையில் இருக்கும். அதே வேளையில நம்ம ஒவ்வொரு செயலுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் கல்வி தந்த வழிமுறையிலேயே எல்லாமே அமையணும். ஏன்னா அதுக்குத்தான் இறை தூதர்கள் வந்தாங்க. இறுதியா வந்தவங்க நமக்கு அவங்க வழிகாட்டியா இருக்கும்போது அதுதான் நம்ம நடைமுறைப்படுத்த கடமையில் இருக்கணும். நம்ம உலகில் அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கணுன்ற நோக்கத்துல தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய துவாக்களை எல்லாத்தாலும் அங்கீகரிக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்போ தொழுதுட்டு ஒவ்வொரு பரலான தொழுகையிலையும் சுண்ணத்தான முறையிலையும் சுண்ணத்து நபியான தொழுகைக்கு பிறகு கூட நம்ம அதிகமாக கையேந்தி இறைவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது கடமையில் இருக்கோம். நம்ம எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தேவையில் இருப்போம். இல்லை நம்ம தேவையில்லாத இருந்தாலும் நம்மளுடைய உறவினர்களுக்கு ஏதாவது நம்ம உதவ வேண்டிய சூழ்நிலை இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்முடைய துவாக்கள் நலமான முறையில் நம்ம கேட்கும்போது அல்லாஹ் தாலா வெறுங்கையால் அனுப்புறது இல்லை, அதை அங்கீகரிக்கிறான். அது அப்படி இருக்கும்போது நம்ம அதை எப்படி செயல்படுறதுன்னு பார்த்தா, இப்போ ஒரு ஹதீஸ் வருது. எரித்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூவரின் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை. அவைகள் நோன்பாளியின் துவா, பாதிக்கப்பட்டவரின் துவா, பயணியின் துவா. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அல் ஜாமியா 3030. அதாவது முதல்ல நோம்பாளியுடைய துவாக்களை அல்லாஹ் தாலா அங்கீகரிக்கிறான். அடுத்தாப்புல என்ன செய்யறான்னா பாதிக்கப்பட்டவருடைய துவாக்களை, அதுக்கு அடுத்து என்ன செய்யலாம்னு சொன்னா பயணிகளின் துவா. இந்த மூணையும் நம்ம பார்ப்போம். பல இது அங்கீகரிச்சாலும் குறிப்பிட்டு இதை நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால, அதாவது நோம்பாளியுடைய துவா இருக்குது. பகலெல்லாம் பசி தெரிந்து இரவுல உணவு இருந்தது. இது நம்ம எப்படி சொன்னா யாருக்காகனா அல்லாஹ்வுடைய பார்வையில் நம்ம இருக்காங்கிறது மட்டும் அந்த மாசத்துல நல்லா உணர்வோம். அதனாலதான் நம்ம என்னன்னாக்கா, நமக்கு பக்கத்துல உணவு வச்சிருந்தா கூட நமக்கு மனசு இருக்காது. ரெண்டாவது நோம்பு நேரம் முடிகிற நேரம் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். நம்ம என்னதான் பசி கிறக்கம் இருந்தா கூட நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம இருப்போம். அப்படி நம்ம அல்லாஹ்வுக்கு இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான். கூட பார்த்துட்டு என்ன சொல்லலாம்னா, இவனுடைய துவாக்கள் கபூல் செய்யணுங்கிற ஒரு ரீதியே அந்த அந்த நாள்ல அந்த நோம்பாளிகளுடைய அனைத்து துவாக்களையுமே அல்லாஹ் தாலா கபூல் செய்யலாம், அங்கீகரிக்கிறான். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட துவானும் போது எப்படி சொன்னா, ஒருத்தர் நம்பி மோசம் போயிருப்பான். அந்த மோசம் போயிருக்கிறது என்னன்னா, அவனுக்கும் அவனை மோசம் பண்ணவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அவன் வெளிப்படுத்தினா கூட அந்த மோசம் பண்ணவன் என்ன பண்ணுவான், அதை அதை என்ன பண்ணுவான், மறைச்சிட்டு நான் இவன்ட்டு எதுவுமே வாங்கல செய்யலை, இவன் இது பொய்யாத்த இது பண்றான் அப்படின்னு சொல்லும்போது, அவன் பல இடங்கள்ல பஞ்சாயத்துக்கு போகும்போது கூட அது நிராகரிக்கப்பட்ட நிலையில, ஏன்னா ஆதாரம் இல்லாத அவங்க 2 பேருக்கு மட்டும் இடையில நடந்த உரையாடல்னால மோசடினால அதான் இதை என்னன்னாக்கா அவன் அல்லாட்ட விட்டுருவான். அல்லாஹ் நீயே போய் சாட்சி, இந்த மாதிரி இவன் என்னை இந்த மாதிரி மோசம் பண்ணது உனக்கு தான் தெரியும். மூணாவதா நாங்கள் 2 பேரை தவிர மூணாவதா உனக்கு தான் தெரியும். அதனால நீ இதுக்குள்ளது நீ தான் கொடுக்கணும், அதுக்குள்ள தண்டனையோ இதுக்கு இதை கொடுப்பியோ நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தாலா இதை என்ன சொல்றான்னு சொன்னா, இவனுடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் அவன் மோசடி பண்ணவன் மன்னிக்கிறதுக்கு எந்த விதத்துல வாய்ப்பு இல்லைங்கிறான். ஏன்னு கேட்டா, பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு தான் அதுக்கு மதிப்பு இருக்குது. அவன் மன்னிக்காதவர்கள் நான் மன்னிக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றதா ஒரு ஹதீஸ் இருக்குது. அதனால யாரையுமே எந்த விதத்திலையுமே வார்த்தைகளாலேயோ பொருளாலேயோ இல்லமோ எந்த வகையிலும் மோசடியோ இது நடக்கக்கூடாது. இதுதான் இதை உறுதிப்படுத்துறதுக்குள்ள ஹதீஸ் தான் இது. அடுத்தாப்புல பயணத்துல போறக்கூடிய துவாக்கள். பயணத்துல போறது எப்படின்னு சொன்னாக்கா, இப்ப நம்ம ஒரு வேலையா போறோம்னு சொன்னா ரொம்ப முக்கியமா இருக்குது. பயணங்கள்ல நம்ம கொஞ்சம் தூரமா போக வேண்டி இருக்குது. போகும்போது என்னன்னு சொன்னா, நம்ம போற இடத்துல நம்ம தொழுகிறதுக்கு அல்லாஹ் தாலா ஒரு செலவு கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஜர்ல எப்படி நம்ம தொழுதுருவோம். போற வழியில நீங்க பயணத்துல ட்ரெயின்லயோ பஸ்லயோ எந்த வாகனத்துல நீங்க போனாலும் சரி, நீங்க அந்த திசை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படாவை முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரிஞ்சா சொல்லலாம். இல்லை பஸ் போற ரூட்ல உங்களால் பார்க்க இயலாத நேரத்துல நீங்க எந்த திசையா இருந்தாலும் நீங்க உட்கார்ந்த இடத்துலயே நீங்க
தயமம் செஞ்சுட்டு நீங்க தொழுகலாம். அது தொழுகிறது கூட வந்து உங்களுக்கு சலுகை என்னன்னாக்கா, ஃபஜ்ரை பொறுத்தவரை 2 ரக்காயத்து ஃபர்லு, 2 ரக்காயத்து சுன்னத்து, முன் சுன்னத்து தொழுதுட்டீங்க. லொஹரு, அசருமா அந்த மாதிரி லொஹர் நேரத்துல தொழுதா இருந்தாக்கா, லொஹரு 2 ரக்காயத்தும், அசர் 2 ரக்காயத்தையும் ஜம்மு கஸ்ரா நீங்க பண்றதுக்கு ஒரு அல்லாஹ் தஆலா சலுகை கொடுத்துருக்கான். அதே மாதிரி மகரிபு நேரமோ இஷாவு நேரமோ நீங்க பயணத்தில் இருந்தா கூட மகரிபு இஷாவையும் மகரிபு 3 ரக்காயத்தும் இஷாவை 2 ரக்காயத்தையும் ஜம்மு கஸ்ரா செய்யறதுக்கு உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். வேற உபரியான தொழுகை எதுவுமே இல்லை. ஆனாலும் உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் நீங்க கேட்கிற துவாக்களை வந்து அல்லாஹ் தஆலா கபூல் செய்யலாம். அது ஹலாலான துவாக்களை நீங்க கேட்கும்போது அல்லாஹ் தஆலா வந்து அது மறுக்காம கொடுக்குறாரு. எந்த பயணமா இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு அந்த நேரத்துல வந்துட்டு உங்க துவாக்களை வந்து அதிகப்படுத்திக்கிங்க. நீங்க உங்க சிந்தனையை பூரா நீங்க வந்து துவால நீங்க இருந்தீங்கன்னு சொன்னாக்கா, போற காரியங்கள் போல வெற்றி அடையும் நிச்சயமா. அந்த மாதிரி வந்துட்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய சலுகை கொடுத்திருக்கும் போது நம்ம அதை பயன்படுத்த வேண்டிய கடமையா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.